அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், மலக்குகளை ஈமான் கொண்டிருக்கின்றோம், வேதங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம், தூதர்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கின்றோம், கபா கதிரை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானின் வெளிப்பாடு, ஈமானின் அடையாளம் அல்லாஹு தஆலா இவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்று எம்மிடம் எதிர்பார்க்கின்றானோ நாங்கள் அவ்வாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ, எவ்வாறு வாழுமாறு எம்மை வழிப்படுத்தினார்களோ அந்த ஒழுங்கில் நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், ஒரே கிபிலாவை நோக்கி அல்லாஹ்வை கொல்லக்கூடியவர்கள், ஒரே கிபிலாவான புனித காபாவை நோக்கி ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலா விதியாக்கிய நோன்பு என்ற கடமையை ரமலான் மாதத்தில் மாத்திரம் நாங்கள் கடமையாக நோக்கக்கூடியவர்கள், வசதி உள்ளவர்கள் கடமையான ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், வயது வந்த அனைத்து ஆண்கள் பெண்கள் ஐவேளை கடமையான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், இத்தகைய ஒரு அழகான வழிகாட்டு அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து வாழ்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய குத்பாவில் முஸ்லிம் சமூகம் என்ற வகையில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய, மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையை உங்களுக்கு விளக்குவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அதான் சமூக ஒற்றுமை, எமக்கு மத்தியிலான ஐக்கியம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏலவே சொன்னதுக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக நாங்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள். இந்த கலிமாவின் மூலம் இஸ்லாத்திற்கு நுழைந்ததன் மூலமாக இட வேறுபாடு இல்லாமல், நிற மொழி வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒரு சமூகம். கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும், எந்த தரத்தில் வாழ்ந்தாலும், எந்த மொழியை பேசினாலும் அந்த முஸ்லிம் எமது ஒரு சகோதரன். இமாம்களது பார்வையில், இஸ்லாமிய அறிஞர்களது பார்வையில் ஒற்றுமையாக வாழ்வதை, ஐக்கியமாக வாழ்வதை அவர்கள் பிரதானமான ஒரு கடமையாக, ஒரு வாஜிபென அடையாளப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வது, சமூகமாக இஸ்லாத்தின் கீழ் ஒன்று பட்டு வாழ்வது என்பது சன்மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கடமை. ஒரு சுன்னத்தான விடயம் அல்ல, ஒரு ஆகுமான விடயம் அல்ல,
நினைத்தால் பிரிந்து வாழக்கூடிய தெரிவுக்குட்பட்ட ஒரு விடயம் அல்ல. அனைவரும் ஒரு சமூகமாக ஒற்றுமையாக வாழ வேண்டியவர்கள். சூரத்து அன்பாலின் 45வது 46 வசனங்கள் இதனைத்தான் குறிப்பிடுகின்றன. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, மறுமையை ஈமான் கொண்டவர்களே, அல் குர்ஆனை ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? இதா லகீக்கும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது, நீங்கள் எதிரிகளை களத்தில் சந்தித்தால் மார்க்கத்தில், இந்த தீனில், பரிசுத்தமான இஸ்லாத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். நாங்கள் அனைவரும் பலமாக கற்றுப்பிடிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்றால் அது இந்த மார்க்கம் மாத்திரம்தான். ஃபஸ்புது வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வின் நினைவு, ஜிக்ருல்லாஹ் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் காணப்படுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருப்போம். இவ்வாறு மார்க்கத்தில் ஸ்திரமாக நிலையாக இருப்பதோடு அல்லாஹ் நினைவோடு நீங்கள் வாழ்ந்து வருவதாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அத்தியுல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? உங்கள் மனோ இச்சைகள் அல்ல, உங்கள் ஆசைகள் அல்ல, உங்கள் உள்ளங்கள் சொல்லக்கூடிய விருப்பெருப்புகள் அல்ல, அல்லாஹ்வின் தெரிவுகளுக்கு, அல்லாஹ்வின் தூதரின் தெரிவுகளுக்கு நீங்கள் அதற்குத்தான் கட்டப்பட வேண்டும். அல்லாஹ் எதனை விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் எதனை விரும்புகிறார்கள், அவைதான் எமது விருப்பத்துக்குரிய அம்சங்களாக மாற வேண்டும். அல்லாஹ் எதனை வெறுக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் எதனை வெறுக்கிறார்கள், அவை எமது உள்ளத்தில் விருப்புக்குரிய விடயங்களாக காணப்படுவதோடு நாங்கள் அவற்றிலிருந்து தவிர்த்து வாழ வேண்டும். எனவே நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் பல பிரிவுகளாக பிரிய வேண்டாம். அவ்வாறு உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைகள் ஏற்படுமாக இருந்தால், பிளவுகள் ஏற்படுமாக இருந்தால், ஒற்றுமையை குலைப்பதற்கான செயல்கள், ஐக்கியத்தை குலைப்பதற்கான முயற்சிகள் நடக்குமாக இருந்தால் நீங்கள் வேகமாக, நீங்கள் அவசரமாக தோல்வி அடைவீர்கள். ஐக்கியமின்மையின், ஒற்றுமை இல்லாமையின் விளைவு நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில், முஸ்லிம் உம்மத் என்ற வகையில் நாங்கள் தோல்வி அடைவோம் என் அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. தோல்வி அடைந்தால் வரக்கூடிய அடுத்த விளைவு உங்கள் அடையாளமே இல்லாமல் போய்விடும், முஸ்லிம் உம்மத்தின் வாடையே இல்லாமல் போய்விடும் என்று அல் குர்ஆன் சொல்லும் அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை ஒரு பிரதானமான கடமையாகும். எனவே வஸ்பிரு, நீங்கள் பொறுமையோடு வாழுங்கள், விட்டுக் கொடுப்போடு வாழுங்கள், சகித்துக் கொண்டு வாழுங்கள் என் அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒற்றுமைப்பட வேண்டிய காலம், இது ஒற்றுமைப்பட வேண்டிய காலம். ஒற்றுமை ஒரு சன்மார்க்க கடமை, தற்காலத்தின் ஒரு அடிப்படையான தேவை. இத்தகைய ஒரு ஒற்றுமையை இஸ்லாம் எமக்கு எவ்வாறு போதிக்கின்றது? நாம் கலிமாவின் மூலம் இஸ்லாத்துக்கு நுழைந்து கொண்டோம். கலிமாவின் மூலமாக இஸ்லாத்தில் நுழைந்ததன் காரணமாக எம்மீது அடிப்படையான 4 கடமைகள் உள்ளன. தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இந்த 4 பெரும் கடமைகள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு பிரதானமான அம்சம்
எமக்கு மத்தியிலான ஒற்றுமையாகும். நாங்கள் ஐவேளை மஸ்ஜிதில் ஒன்று கூடுகிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் இருந்து கிப்லாவை முன்னோக்கி நாங்கள் அனைவருமாக தொழுகையில் ஈடுபடுகின்றோம். தொழுகைக்காக இகாம சொல்லப்பட்டுவிட்டால் இமாம் சொல்வார்கள், இஸ்தபு வஅததிலு தராசு, நீங்கள் சஃபில் நேராக இருங்கள், காலோடு காலை சேர்த்தவர்களாக, புயத்தோடு புயத்தை சேர்த்தவர்களாக, ஈயத்தால் வார்க்கப்பட்ட ஒரு அணியாக நீங்கள் சஃபில் இருங்கள் எனத்தான் தொழுகை சொல்கின்றது. ஏன் நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும்? ஒற்றுமையின் அடையாளம், ஒற்றுமை ஒரு சின்னம் இந்த தொழுகை. சஃபில் நாங்கள் எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒற்றுமை சமூகத்தில் காணப்பட வேண்டும். நாங்கள் தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், ஒற்றுமைக்கான அடையாளம். இமாம் தொழுவிக்க நாங்கள் பின்னால் தொழுகின்றோம். இமாமே எமது இஸ்லாமிய வரலாறாகும். இந்த ஃபிக்ஹை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பலபோது நாங்கள் பிரிந்திருப்பது சாதாரணமான சில விடயங்களுக்கு. வரலாற்றை படுத்தி பார்த்தால் இமாம்கள் அவ்வாறு பிரிந்து வாழவில்லை. அதானை படுத்து பாருங்கள், ஐவேளை சொல்லக்கூடிய அதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் சொல்வார்கள், அதான் 3 முறையாக சொல்லப்படக்கூடிய ரிவாயத்கள் உள்ளன. நாளாந்தம் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னா, இஸ்லாத்தின் அடையாளம். அதிலே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அல் குர்ஆன் ஓதக்கூடிய முறைமையில் அங்கீகரிக்கப்பட்ட 7-10 கிராத்துகள் உள்ளன. அன்புக்குரியவர்களே, இந்த அனைத்து விடயங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொள்வோம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் பிறரை அங்கீகரிப்போம். அத்தகைய ஒரு பரந்த ஒரு விரிந்த மார்க்கம் தான் அல்லாஹ் எமக்கு அருளிய இஸ்லாம் என்ற மார்க்கமாகும். இஸ்லாம் முஸ்லிம்களை இணைத்து வந்த ஒரு மார்க்கம். அது ஒருபோதும் பிளவுக்கு வழிவகக்கூடிய மார்க்கம் அல்ல. ஜகாத் எடுத்துக்கொள்ளுங்கள். சமூகத்தில் காணப்படக்கூடிய வறியவர்களை, ஏழைகளை, இல்லாதவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அழகான முறைமை. தனவந்தர்கள், வசதி உள்ளவர்கள், செல்வந்தர்கள் தமது பணத்தில், செல்வத்தில் ஒரு தொகையை ஒதுக்கி இல்லாதவர்களை பராமரிக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம், ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவருமாக நோன்போக்கின்றோம். வறுமையில் வாழக்கூடியவர்களது பட்டினியை, இந்த கஷ்டத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான கடமை நோன்பு. இதன் மூலமாக வசதியுள்ளவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய, சதகாக்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடமை தான் நோன்பு. ஏன் நாங்கள் ஹஜ்ஜுக்காக கபா நோக்கி செல்ல வேண்டும்? இந்த ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் சமூக ஒற்றுமையை, சமூக ஐக்கியத்தை, முஸ்லிம் உம்மத்தின் அடையாளத்தை சர்வதேச மட்டத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கடமை தான் ஹஜ் என்ற கடமை. அனைத்து ஹஜ்ஜாஜிகளும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஏன் ஒரே குரலில் அனைவருமாக சொல்கிறார்கள்? எம்மை படைத்தவனே, நாங்கள் அனைவருமாக உனக்கு கட்டுப்பட்டோம். ஹஜ்ஜின் அற்புதமான அடையாளம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் எல்லா கடமைகளும் சமூக ஐக்கியத்தை பிரதானமாக போதிக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் மதுஹப் உருவானது.
ஏன் மதுகள் தோன்றியது? எப்படி மக்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கான வழிகாட்டுதல் தான் மதுகபுகள். ஹனஃபி மதுகபன, மாலிகி மதுகபன, ஷாஃபிஈ மதுகபன, ஹம்பலி மதுகபன, உலகத்தில் பிரதானமான 4 மதுகபுகள் உள்ளன. மார்க்கத்தை இலகுவான முறையில் புரிந்து கொள்வதற்காக இமாம்கள் வகுத்த வழிமுறைகள். இதில் எந்த மதுகபு சரி? அனைத்து மதுகபும் சரி. ஒன்றை மாத்திரம் நாங்கள் சரிகான சந்தர்ப்பத்தில் அது மார்க்கம் பற்றிய ஒரு பிழையான புரிதல். அனைத்து இமாம்களும் மார்க்கத்தை விளங்கியவர்கள், அதை கேட்ப மக்களுக்கு வழிகாட்டியவர்கள். மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இயங்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய இயக்கங்கள், தரீகாக்கள் மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காக உழைக்கிறார்கள், செயற்படுகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள், நல்வழிப்படுத்துகிறார்கள். நாங்கள் இஸ்லாம் இயக்கங்கள், அமைப்புகளை நட்கண் கொண்டு பார்க்க வேண்டும். நாங்கள் அவர்கள் பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஒரு மனிதன் என்ற வகையில் அவனது தரப்பில் பிழைகள் ஏற்பட முடியும், தவறுகள் ஏற்பட முடியும். அல்லாஹ்வே தவறுகளை மன்னிக்கும் சந்தர்ப்பத்தில் ஏன் நாங்கள் பிடிவாதமாக அதனை உயர்த்தி காட்ட வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அந்த வகையில் எமக்கு மத்தியில் ஒரு நல்லொரு புரிந்துணர்வு வர வேண்டும். எமக்கு மத்தியில் நல்லொரு புரிந்துணர்வு வர வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமை கொள்ள வேண்டும். பணிகளுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பு வர வேண்டும். அனைவருமாக முஸ்லிம் உம்மத்தின், மனித சமூகத்தின் நலவுக்காக செயற்படக்கூடியவர்கள். இதற்காக நாங்கள் தான் முஸ்லிம் உம்மத் என்று சொல்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல் இம்ரானில் ஒரு அருமையான கட்டளை எனக்கு சொல்கின்றார். வஅதஸ்மு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்களே முஃமின்களே, எனது கயிறான மார்க்கத்தை, இந்த அல் குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிளவுபட வேண்டாம். வசனத்துக்கு இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள், இது ஒரு வாஜிப், ஒரு கட்டாய கடமை என்ற கருத்தை சொல்லக்கூடிய வசனம். ஏனைய சமூகங்கள் பிரிந்து சென்றது போன்று முஸ்லிம் உம்மத் பிளவுபடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஒரு அடிப்படையான கட்டளை. நாங்கள் பிளவுபடுமாக இருந்தால், குழுக்களாக நாங்கள் பிரிந்து செல்வோமாக இருந்தால், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாமல் சாடக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால், அது நிச்சயமாக தோல்விக்கான அடையாளம். இன்று இலங்கை முஸ்லிம்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வகையான சவால்களுக்கு, பல்வகையான சோதனைகளுக்கு பிரதானமான ஒரு காரணம் எமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய ஒற்றுமையின்மை. காட்டிக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது. இதன் மூலமாக இன்று இலங்கை முஸ்லிம் சமூகம் பல்வகையான சோதனைகளை எதிர்கொண்டு வருகின்றது. காசாவை நாங்கள் அதிகமாக பேசுகின்றோம். காசாவில் வாழக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கலிமா சொன்ன முஸ்லிம்கள் இவ்வளவு கடுமையாக வேதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். முஸ்லிம் உம்மத் என்ற இடத்தில் நாங்கள் பார்க்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் பல குழுக்களாக, பல கட்சிகளாக, இயக்கங்களாக நாங்கள் பிரிந்து
ஒவ்வொரு தரப்பும் தமது நோக்கத்தை மாத்திரம் சரி காண்கிறார்கள், பிறரை பிளகாண்கிறார்கள். இதன் மூலமாக சமூகம் பல்வகையான சோதனைகளை எதிர்கொண்டு வருகின்றன. அன்புக்குரியவர்களே, ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். மார்க்கத்தை நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமான் என்பது உள்ளத்தில் எவ்வளவு தூரம், ஈமானுக்கான முக்கியத்துவம் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம், சமூகத்தில் எவ்வளவு தூரம் வழங்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஒற்றுமையை நாங்கள் வளர்க்க முடியும். வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், பலவீனர்களாக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் உண்மையான முஃமின்களாக காணப்பட்டால் நீங்கள் தான் மனித சமூகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர்கள் குர்ஆன் சொல்கின்றது. ஈமானின் மூலமாக நாங்கள் மனித சமூகத்தில் ஆக உயர்ந்தவர்கள். அந்த வகை அன்புக்குரிய சகோதரர்களே, எமக்கான பிரதானமான கடமை காணப்படுகின்றது. அதுதான் மனித சமூகத்திற்கு நல்வழியை காட்டுவது, நேரான பாதையை காட்டுவது. இந்த மார்க்கத்தின் வெளிச்சம் நூறு உலகில் பரவ வேண்டும். மனித சமூகம் நிம்மதி காண வேண்டும். அதற்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட வேண்டிய இடம் சமூகத்தில் காணப்படக்கூடிய கல்வி, பொருளாதார பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். சமூகத்தில் வறுமைப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வறுமை நீக்குவதற்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இந்த எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், பாவங்களோடு வாழ்கிறார்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், மதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், போதையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், தொழுகை இல்லாமல் வாழ்கிறார்கள். நாங்கள் இவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். தொழுகை இல்லாத மனிதனை தொழுகை பக்கம் நாங்கள் அழைக்க வேண்டும். வட்டியோடு வாழக்கூடிய மனிதனை அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக உதவி செய்ய வேண்டும். போதைக்கு அடிமைப்பட்டவனை அதிலிருந்து வெளியே எடுப்பதற்காக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒன்றுபட வேண்டிய இடங்களை நாங்கள் மார்க் அடிப்படையில் கவனித்து பார்த்தால் எத்தனையோ அம்சங்கள் காணப்படும். அந்த விடயங்களில் ஒன்றுபட்டு கருத்து வேறுபாடு விடயங்களை நாங்கள் சகித்துக் கொண்டு வாழ்வோமாக இருந்தால், ஏற்றுக்கொண்டு வாழ்வோமாக இருந்தால், நாங்கள் உள்ளங்கள் ஒன்றிணைந்தவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக நாங்கள் வாழ முடியும். அத்தகைய மிகப்பெரிய ஒரு கடமை, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமை, அது இன்றைய காலத்தின் பிரதானமான ஒரு தேவையாகவும் காணப்படுகின்றதே. அந்த அல்லாஹ் தஆலா ஐக்கியப்பட்ட சமூகமாக வாழக்கூடிய அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.